வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் Futech 5.1 வெர்ஷன் 2 ரிமோட் கிட்டில் இப்போ நான் வந்து அந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போட காட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த பாட்டம் போர்டில் வெர்ஷன் 2ஆக இருந்தாலும் சரி இல்லை வெர்ஷன் 1ஆக இருந்தாலும் சரி நான் சொல்கிற விஷயம் பொருந்தோம். இப்போ இந்த ரிமோட் கிட்டில் நம்ம சப்வூஃபர் பேச எப்படி லவுட்னஸாக நல்லா ஹெவியாக கொண்டு வர்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சப்வூஃபர் ஃப்ரீயை பற்றி ஆல்ட்ரேஷன் வீடியோ நிறையா போட்டேன். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கும். புதிய நண்பர்கள் அந்த வீடியோஸை பாருங்கள். இப்போ இதில் எப்படி பேசாமல் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த C36 C34 அப்படின்னு 2 பிஎஃப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பிஎஃப் 2 பிஎஃப் வேலையை தான் நம்ம மாற்றும் போது ஃப்ரீக்வன்சி வேலையெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த C36 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து டிஃபால்ட்டாக போட்டுக்கிறது வந்து 474 பிஏ போட்டிருப்பாங்க. அது வந்து 40 ஹெர்ட்ஸுக்குள்ள பேஸை வந்து அவங்க டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம 80 ஹெர்ட்ஸ் பேஸுக்குள்ளே டிசைனிங்கை மாற்றிட்டு அது அடிஷ்னலாக ஒரு பேஸுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் போட்டு எக்ஸ்ட்ரா பேஸும் இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த C36 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 474 பிஎஃப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 224 பிஎஃப் இதுக்கு பதிலாக போடணும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா 224 இந்த பிஎஃப் ஒன்று C36 பிஎஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிஎஃப்பை 224 பிஎஃப்பை இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ இந்த பிஎஃப்பை எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 224 இந்த பிஎஃப்பை போட போகிறோம். இப்போ இந்த ஒரு பிஎஃப் வந்து 224 பிஎஃப் மாற்றிட்டேன். அடுத்து இந்த C34 பார்த்தீங்களா, 104 பிஎஃப் தான் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் மாற்றினாலும் மாற்றலாம், இல்லாட்டினா அப்படியே விட்டுறனாலும் விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுறப்பல இருந்தால் ஒரே சேமாக இந்த மாதிரி பாலிஸ்ட் கப்பாசிட்டர் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிஎஃப்பையும் மாற்றிடலாம். இது எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், இல்லைன்னா ட்ராக் கட் ஆயிரும். ஏன்னா ட்ராக் வந்து ரொம்ப மெலிசாக போட்டிருப்பாங்க. இதை எடுத்தாச்சு. அதாவது 104 பிஎஃப் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம பாலிஸ்டரில் மாற்றிக்கலாம். பாலிஸ்டர்னா இதான் பாலிஸ்டர் பிஎஃப், இதை மாற்றிக்கலாம். இது 104 தான் போடுறேன். இப்போ ஒரே சேம் தான் போடுறேன். ரெடியாக பார்த்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பின்ன கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து C36ங்கிறது 224 பிஎஃப் போட்டிருக்கேன், அதாவது 0.22. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 104 பிஎஃப் போட்டிருக்கேன், அதாவது 0.1. இதை போட்டுட்டு அடுத்து ஒரு வேலை பார்க்கணும். நீங்கள் இந்த போர்டில் இந்த 2 பிஎஃப் இந்த நான் சொன்ன மாதிரி வேல்யூ மாற்றிட்டாவே உங்களுக்கு 80 to 90 ஹெர்ட்ஸ் உள்ள ஃப்ரீக்வன்சி இதில் செட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும், எல்லா பாட்டுக்கும் மேட்சிங்காக இருக்கும். இப்போ இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பேஸ் இப்படி கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு 104 பிஎஃப் எடுத்துக்கங்க. 104 பிஎஃப் இதை எடுத்துக்கிறேன். இதை நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கு இது மாதிரி புஷ் புல் சுவிட்சு ஒன்று வச்சுங்க. இதில்
இந்த ஃபஸ்ட்டு 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பின்னை விட்டுட்டு இந்த நடு 2 பின் இருக்கு பாருங்கள், இந்த பின்னும் இந்த பின்னும், அந்த பின்னில் இந்த 104 பிஎஃப்பை ஃபஸ்ட்டு பற்ற வைங்க. இப்போ நடு பின்னில் நான் பற்ற வைக்க போகிறேன். இப்போ நடுப்புல பற்ற வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காலை உயரம் குறைச்சி நீங்கள் ஃபினிஷிங் நல்லா பண்ணிக்கிங்க. நான் சும்மா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ரஃபாக உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து ஒரு 2 வயர் எடுத்துக்கோங்க. அந்த 2 வயரை இப்போ இந்த வயரை இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு 2 பின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 பின்லையும் இந்த வயரை பற்ற வச்சுங்க. பற்ற வச்சுட்டு அந்த வயரை கொண்டு போய் இந்த போர்டில் இங்கிட்டு C34 பிஎஃப் மாற்றணும் பார்த்தீங்களா, 104 பிஎஃப், அந்த பிஎஃப்பில் அந்த பிஎஃப் 2 கால் பற்ற வச்சோம்ல, அதில் போய் இந்த 2 வயரும் பற்ற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த 104 பிஎஃப்பை நடு 2 பின்னில் பற்ற வச்சுருக்கேன். இதிலேருந்து 2 வயரை கொண்டு போய் இந்த போர்டோட இந்த 104 பிஎஃப் பற்ற வச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த பிஎஃப் மேலேயே அப்படியே அந்த வயரை பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 224 போட்டிருக்கோம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 104 பிஎஃப் போட்டிருக்கேன். அடிஷ்னலாக ஒரு 104 பிஎஃப்பை இந்த சுவிட்சு மூலமாக கொண்டு போய் இந்த 104 பிஎஃப்லேயே பேரலாக கனெக்ஷன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் தின்னரு இல்லை பெட்ரோல் இது மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நார்மலாக புது சாங்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு அமுக்க வேணாம், எடுத்தே இருக்கட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புது சாங்ஸில் பேஸ் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கு கரெக்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இது அந்த லவ்னஸ் பேஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அது இல்லாமல் நீங்கள் இளையராஜா சாங்ஸில் மீடியம் சாங்ஸில் வரும் பார்த்தீங்களா, பேஸ்லாம் அது ஒரு டைப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கேட்க. ஒரு ஹம்மிங் பேஸ் மாதிரி வந்து போகும். அந்த மாதிரி பேஸுக்கலாம் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சாங்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள், பேஸ் எஃபெக்ட் தனியாக இருக்கும். புது பாட்டுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ் ரொம்ப ஓவராக இருக்கும், பயங்கர பேஸ் ஓவராக இருக்கும். நீங்கள் ரிமோட்டில் கூட நீங்கள் பேஸை குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனலில் இந்த சுவிட்சுக்கு மட்டும் ஒரு ஹோல்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் லவ்னஸ்ன்னு எழுதிக்கிங்க, இல்லைன்னா எக்ஸ் பேஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். அது மாதிரி எழுதிக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ் பேஸ் கூட எழுதிக்கிங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த போர்டில் நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அது நல்லாயிருக்கு. அதனால் இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.